ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு சம்திங் சேனல். டீ கடையில் கிடைக்கிற கஜ்ஜடா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த கஜ்ஜடாவை ஹெல்த்தியாக எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக கஜ்ஜடாவை மைதா மாவில் செய்வாங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்சேன். சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சுகரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு முட்டை உடச்சி சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குது. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். அப்போ தான் ஊறும் போது இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 ஹவர்ஸ் ஆயாச்சு. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு டைட் ஆகிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடாக்கி எண்ணெய் சூடானதும் இந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். இதில் நம்ம கத்தி வச்சு கோடு எதுவும் போடணும்னு தேவையில்லை. வேகும்போது அதுவாகவே வெடித்து அழகாக வரும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும், இல்லைன்னா உள்ள மாவு வேகாமல் போயிடும். எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பரான டீ கடை கஜ்ஜடா ஈஸியாக ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்ல சாஃப்டாக கடையில் கிடைக்கிற கஜ்ஜடா போலவே வந்திருக்கு. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.